என்னடி என்னைக்கு இல்லாத கணக்கா பண்ணையார் வீட்டு பக்கம் போயிட்டு வர? அது ஒண்ணு இல்ல ஆத்தா, பண்ணையார் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் சென்று மாசமா இருக்காங்கல்ல, அதான் பாத்துட்டு வரேன். வர ஆடி வெள்ளிக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிருக்காங்களாம். வார வெள்ளிக்கிழமையா? ஆடி மாசமா செடி என்ன ஆட்ட போகுதோ? அதனால என்ன ஆத்தா ஆயிட போகுது? ஆடி மாசம் பிறந்தா என்ன? என்னடி எம்படி ஈஸியா கேட்டுவிட்ட? ஆடி மாசம் குழந்தை பிறந்தா என்ன ஆகும்னு தெரியாதா உனக்கு? கஷ்ட காலம் மறுபடி பாவம் அந்த மனுஷனுக்கா இப்படி வரணும். அதுக்கு என்ன ஆத்தா பண்ண முடியும்? யார் யாருக்கு என்ன எழுதி இருக்கோ அதான் நடக்கும். வாரணாத்தா. அதுவும் சரிதான். இந்த மொட்டை வெயில எங்கேயோ போயிட்டு வர ஆளுங்க. எங்கடி போயிட்டு வாரிய? 4 பேரும் வயிற்ற தள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம் பாட்டி. இத போய் ஏண்டி இப்படி சோகமா சொல்லிக்கிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றத அப்பத்தா, எங்க 4 பேருக்கும் வர வெள்ளிக்கிழமை தான் குழந்தை பிறக்கம்னு நாள் சொல்லிட்டாங்க. ஆடி மாசத்துல பிள்ளை பிறக்கிறது நினைச்சாதான் பயந்து கிடக்கு. அடி ஆத்தி, 1 பிறந்தாவே ஆட்டி படைக்கும் பாங்க, 5 பிறந்து என்ன ஆட்ட போகுதோ? ஆடி 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 மாசம்தான் இந்த ஆடியில பிறந்தவக 5 பேருதான். ஆடி மாசம் பிறந்தா கேடியா, அடுத்த மாசம் பிறந்தா ஜாலியா. ஆடி மாசம் பிறந்தா கேடியா, அடுத்த மாசம் பிறந்தா ஜாலியா. முரளி எதுக்குடா பொட்டிய மூடுடா, டே முரளி எதுக்குடா பொட்டிய மூடுடா. ஆடி 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 மாசம்தான் இந்த ஆடியில பிறந்தவக 5 பேருதான். மூடத்தனம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு முன்னேற்ற பாதையில முக்கியமா நடைய கட்டு. ஆடியில பிறந்து விட்டா கெட்டதும் இல்ல, அடுத்த மாசம் பிறந்து விட்டா நல்லதும் இல்ல. ஆடியில அத்தனையும் நல்ல நாடுடா, மாசத்துல ஏது விட்டோம் சொன்னா கேளுடா. மனச பாருடா, மனுஷன வாழுடா, பூமிய நேசிடா, புதுசா யோசிடா. மனச பாருடா, மனுஷன வாழுடா, பூமிய நேசிடா, புதுசா யோசிடா. சங்கிலி புங்குலி பதக்க சங்கிலி கிங்கினி மங்கினி அடுத்த பங்கினி அசுக்கு புசுக்கு அமுக்கி நசுக்கு கழுக்கு முழுக்கு அடிச்சு நொறுக்கு. ஆடி 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 மாசம்தான் இந்த ஆடியில பிறந்தவக 5 பேருதான். ஆடி 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 மாசம்தான் இந்த ஆடியில பிறந்தவக 5 பேருதான். டேய், என் பிள்ளை நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, சீக்கிரம் வாங்கடா. நான் வந்துட்டேங்கய்யா. மீனாட்சி, பவுடர் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாமா, பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துக்கு போகணும்ல. மாப்பிள போய் பைய எடுத்துட்டு வாங்க மாப்பிள. நல்லா பூசு, ஊரே மணக்கணும். என் செல்லம் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் என்ன? இந்தாங்க, கிளம்பலாம். இதுதாங்க கவிதா. பண்ணையாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்ததுனால மகன்னா அவருக்கு ரொம்ப உசுறு. அது மட்டும் இல்லை, ஏழை பணக்காரன் பார்க்காம பழகிறதுனால இந்த பொண்ணுன்னா ஊருக்கே செல்லம். ஏய், பைய எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடி, நேரமாச்சே. பைய இருக்கு, ஆட்ட காணா. ஏய், எங்கடி ஆட்ட பிடிச்சிட்டு போற? ஸ்கூலுக்கு. இதுதாங்க டயானா, பயங்கர ஞாபகம் மருதி. நீங்களே பார்த்தீங்கல்ல, அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போன்னு பைய கொடுத்துச்சு. இது என்னடானா ஆட்டை பிடிச்சிட்டு மேய்க்க போகுது. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன ஆக போதோ. ஏய், உன்னை அண்ணா வாய் தரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஸ்கூலுக்கு கிளம்பக்கூடாதுன்னு சொன்னேன். வாடா, போறவள ஸ்கூல்ல விட்டு போறேன்.
இவன் தாங்க விருமாண்டி. இப்ப இவன் ஏன் கத்துனா தெரியுங்களா? ஒரு சின்ன கல்லு தானே தட்டுச்சு, அதுக்கே கத்தி அவங்க அப்பனை கவுத்துட்டான். இவன் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு கத்துனானா இந்த ஊருக்கு என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. பள்ளியோடத்துல வாத்தியார் வைக்கிற கேள்விக்கு டான் டான் பதில் சொல்லு. டேய் எம்பிட்டு நேரமா கத்திக்கிருக்க? எருமாட்டுல மழை வந்து எனக்கு உட்காந்துக்கு இருக்க. போடா பள்ளியோடத்துக்கு. கிளம்புறோம்ல. இவன் தாங்க கருணா. எதையுமே சீக்கிரமா செய்ய மாட்டான். எப்படின்னு கேக்குறீங்களா? கல்யாணத்துக்கு வான இவனை வந்து கூப்பிடுங்களேன், பேறு காலத்துக்கு தான் வந்து நிப்பான். கண்ணா நல்லா படிக்கணும், சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அம்மா வேலைக்கு போயிட்டு சரிம்மா, டாடா. சரி. இவன் தாங்க வினோத். அப்பா இல்லாம வளர்ற பிள்ளைங்கிறதுனால அம்மான்னா அவனுக்கு ரொம்ப செல்லம். அவங்க அம்மாவுக்கு அப்படித்தான். இவன் தேவையில்லாம எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். அப்படி ஒரு நல்ல பிள்ளை. சைலன்ஸ். வாத்தியார் வந்தா எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்றது இல்லையா? குட் மார்னிங். சரி உட்காருங்க உட்காருங்க. குட் மார்னிங் சார். உட்கார் உட்கார். எம்பிட்டு லேட்டா சொல்றான் பாரு. அவங்க உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறோமா? என் பேர் பண்ணையாரம்மா. உன்னை தெரியுமா? உட்காருமா பண்ணையாரம்மா. உன்னை தெரிஞ்சு நான் கேட்பனா? நீ சொல்லுமா. என் பேரு ராணி. எங்க அப்பா பேரு முத்து. எங்க அம்மா பேரு செல்வராணி. அடுத்து உன் பேரை சொல்லு பாப்பா. பேரு வந்து டயானா. எங்க அம்மா பேரு சுதா. எங்க அப்பா பேர் வந்து சரி சரி, நாளைக்கு உங்க அம்மாட்ட போய் உங்க அப்பன் பேரை கேட்டு சொல்லு. பயலுக பேரை சொல்லு. என் பேர் தஸ்னாமுத்தி. எங்க அப்பா பேரு பாலி. எங்க அம்மா பேரு முத்துமாரி. சரி உட்கார். என் பேரு வினோத்தி. எங்க அம்மா பேரு தாயம்மா. எங்க அப்பா பேரு பாண்டி. வெரி குட். என் பேரு கண்ணு. எங்க அப்பா பேரு செல்லையா. எங்க அம்மா பேரு செவந்தி. குட். அடுத்து அடுத்து சொல்லு. என் பேரு கதுனா. எங்க அப்பா மாயி. எங்க அம்மா பேரு. உட்காரா. நீ சொல்றதுக்குள்ள பிள்ளை அடிச்சிட போறாங்க. நீ சொல்லுப்பா. சொல்லுடா. வாயவே தரக்கூடாது, அதான் அப்பனே சாத்திட்டு இருக்கும். டேய் கொலக்கட்ட, இங்க வாடா. நடக்கிறதெல்லாம் வேகமாத்தே நடக்கிற. இப்படி வா. டேய் இப்போ சொல்ற. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? என் மூஞ்சிய பார்த்தா பயமா இருக்கா? உன் பேரை சொல்ல நான் திரும்பிக்கிறேன். என் காதுல சொல்றியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு லீவ் தாண்டியே. டீச்சர் அம்மா. என்ன ஆயா? எங்க வீட்டுக்கார் பழனிக்கு போயிட்டு வந்தாரு. இந்தாங்க பஞ்சாமிரதம். சரி சரிங்க. உட்காருங்க. டீச்சர் எல்லாரும் எழுதி போடுறத கவனிங்க. டீச்சர். என்னடா? உங்களை ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாங்க. வர்றேன் போ. சரிங்க டீச்சர். அமைதியா இருக்கணும், யாரும் சேட்டை பண்ணக்கூடாது. டேய் எந்ததா திங்குத? பஞ்சாமிர்தம்டா. உனக்கு வேணுமா? பஞ்சாமிர்தமா? தாதா. இந்தா நக்கு. ரொம்ப காஞ்சி கிடந்துருக்கணும். டேய் ரொம்ப நல்லா இருக்குதா. என்னடா உனக்கு வேணுமா? இல்ல வேணாண்டா. வந்து வாங்கிக்குதா. நீ நக்கு. நல்லா இருக்குடா. என்னடா பண்றீங்க? வாவுல என்ன உனக்கு வேணுமா? வேணாம்பா. நீயும் வாங்கிக்கோ புள்ள. இதெல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளடா, நம்மளாம் வாங்கி சாப்பிடாது. சரி உங்களுக்காண்டி சாப்பிடுறேன். இந்தா நீ தின்னு. டேய் நல்லா இருக்குடா. எங்கடா வாங்குன? நான் எங்கடா வாங்குறது? நம்ம டீச்சர்ட்ட இருந்து ஆட்டைய போட்டேன். இங்க பாரு, யாராச்சும் டீச்சர் சொன்னீங்க நம்ம 50 பேர் மாட்டிக்கிறோம். டேய் நான் டீச்சர்ட்ட சொல்லி இருங்க உங்க எல்லாரையும் மாட்டி விடுறேன். பார்த்து விளையாடுங்க. சரிங்க டீச்சர். ஆமா நம்ம
எதுக்கு ஓடியாந்தோம்? ம், 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 சரி உள்ள போலாம். இந்த வயசுலயே திருட்டா? இப்ப யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல எல்லாத்துக்கும் அடி விழுகும். டீச்சர்கிட்ட சொன்னேன்னு நீயும் சேர்ந்து மாட்டேங்கிறோம். டீச்சர், நீயா? இவங்க 4 பேரும் தான் டீச்சர் எடுத்தாங்க. ஏய் எந்திரிங்க. ஏய் உங்கள யார் எடுத்தது? இந்த பிள்ளை டீச்சர் அடிச்சு. நான் எடுக்கல டீச்சர். எங்கெல்லாம் கொடுத்துட்டு அது வீட்டுல போய் திங்கிறதுக்காக மிச்சத்தை பையில வச்சிருக்கு டீச்சர். ஏய் அவ பையன் செக் பண்ணி பாரு. சரி டீச்சர். இருக்கு டீச்சர். கவிதா, இனிமே அவங்களோட சேராத, சரியா? உட்காருமா. ம். டேய் நீங்க 4 பேர் மாத்தி மாத்தி கொட்டிக்கங்கடா, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். டேய் நான் கொட்டினா தாங்க மாட்டேன், பையா கொட்டு. வினோத்து, பிளக்க கொட்டிட்டனா? வலிக்குதா? பரவாயில்லப்பா. எல்லாம் உன்னாலதான்டா குண்டா. ஏன்டா என் பைக்குள்ள வச்ச? மிச்சத்தை நீ திங்கத்தான் வச்சான். நீ தான் டீச்சர்கிட்ட மாட்டி விட்ட. அப்படியா? 1-2 சேர்ந்தால ஊரை கெடுத்துருங்க. டேய் எங்கிட்டா போறீங்க? வீட்டு பூச்சாண்டி இருக்கு. காவாளி பய பிள்ளைங்க எப்படி கத்திட்டு போகுது பாரு. சக்கடி சம் சிக்கு புக்கு ரயில, சம் சக்கடி சம் சிக்கு புக்கு ரயில, சம் சக்கடி சம் சிக்கு புக்கு ரயில, சம் சக்கடி சம் சிக்கு புக்கு ரயில.